ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. கார்த்தி வந்து ரம்யாவோட அப்பாவுக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரம்யா அப்பா ஃபோன் எடுக்கிற மாதிரி இல்லை. உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டாக கிளம்பி ரம்யா அப்பா வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அவங்க மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்து கார்த்தி அடிச்சு பிடிச்சி உடனே ரம்யா அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதும் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் கார்த்தி செம அடிச்சு ஆறாங்க. அந்த இடத்துல இவர் என்னோட வேண்டப்பட்ட ரிலேட்டிவ் தான், ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருங்க அப்படின்னதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அதில் ரம்யா அப்பா வந்து போர்ஷன் சாப்பிட்டேன்னு இருக்கு. இதை கேட்டு கார்த்தி செம அடிச்சு ஆறாங்க. சார் உடனே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னது ஓகே சார் நான் கொடுத்துட்றேன், நான் மார்னிங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி செம கோமா என்ன பண்றாங்கன்னா ரம்யா வீட்டுக்கே போறாங்க. அங்க போய் அவங்க குடிச்ச யூஸ் கப்ல வந்து பாக்குறாங்க. கடைசியா கிச்சனுக்குள்ள போறாங்க. பார்த்தா ரம்யா வந்து பாய்ஷனை கொடுத்துட்டு பொட்டில வந்து கீழே போட்டிருப்பாங்க. அதை வந்து எடுத்து பார்த்துட்றாங்க. கார்த்தி அடி பாவி, காதலுக்காக சொந்த அப்பாவையே கொண்டு போட்டிருக்கா, என்ன பொண்ணு இவ, அவருக்காகத்தான் போனா போகட்டும் தன்னோட பொண்ணு வாழட்டும்னு நான் விட்டேன். ஆனா இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா, இதுக்கப்புறமும் நம்ம சும்மா விடவே கூடாது, எப்படியாச்சும் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கார்த்தி வந்து அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரியா வந்து தீபா மாதிரி வந்துடுறாங்க. இங்க பாரு அப்படியே அச்சியஸ்லாம் தீபா மாதிரி இருக்கு, சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு இன்னும் விடியறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னதும் இங்க பாரு நீ என்ன இந்த வீட்டோட மூத்த மருமகள் ஆக்குறேன்னு சொல்லியிருக்க, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா ரம்யா, நீ எதை பத்தி ஒரி பண்ணாம நல்லா கல்யாணம் பண்ணா கலக்கலப்பா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் செம ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து செம மாசா போலீஸோட மண்டபத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இது பார்த்து எல்லாருமே செம அதிர்ச்சி ஆறாங்க. என்னடா இது கார்த்தி வந்து போலீஸோட வராருன்னு. அப்ப நம்ம ரம்யா வந்து அவங்க அப்பா வந்து கொண்டு போட்டதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தி ரம்யா ரம்யா அப்படின்னு நடுக்கோல் நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம அப்பா வந்து கொண்டு போட்ட விஷயத்த கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால நாம இப்போ உஷாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா இங்க பாரு ரியா, கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் போலீஸோட வந்திருக்காரு அப்படின்னது எனக்கு புரியல ரம்யா. இங்க பாரு என்னாச்சு தெரியுமா, என் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு என் அப்பாவை நானே போஷன் வச்சு கொண்டுட்டேன் அப்படின்னதும் ரியா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. அடி பாவி, சொந்த அப்பனே வந்து கொண்டு போட்டிருக்கான், நம்மள கொண்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இவள்கிட்ட கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் அப்படின்னு ரியா வந்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிற, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, என்ன ரம்யா அசால்ட்டா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்திருக்க, இதை முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருப்பேன் இல்லையா அப்படின்னு ரியா வந்து கேட்டதும் இங்க பாரு ரியா, இப்போ நீ தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னதும் இங்க பாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை, இங்க பாரு அந்த தீபாவை இன்னும் கொஞ்சம் நேரத்தால நம்ம ஆட்கள் வந்து கடத்திடுவாங்க, அதனால நீ என்ன பண்றேன்னா தீபாவோட கெட்டப்புக்கு சேஞ்ச் ஆயிடு அப்படின்னதும் என்ன சொல்ற, ஆமா நான் எப்படியாச்சும் இந்த மண்டபத்துல ஒரு இடத்துல மறைச்சிக்கிறேன், நீ இப்போ தீபா விஷயம் போட்டாதான் ஈஸியா கார்த்தி வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணாம பாதுகாக்கலாம் அப்படின்னதும் உடனே ரம்யாவை என்ன பண்றாங்கன்னா தீபா மாதிரி காஸ்டியூம் போட்டு அவங்க வந்து தீபா மாதிரியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ரியா வந்து ரொம்பக்கு மறைஞ்சிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரியா என்ன பண்றாங்கன்னா நேரா தீபா இருக்கிற ரூமுக்கு வராங்க. அங்க வந்து தீபாவோட தலையில ஓங்கி கட்டியால அடிச்சு அங்க இருக்கிற பாத்ரூம்லயே வந்து தீபாவை கட்டி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா அப்படின்னு கத்திட்டு இருக்கிற வேகத்தை பார்த்து அபிராமி எல்லாரும் ஓடி வராங்க. ரம்யாவும் தீபா கெட்டப்ல இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி போலீஸோட வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னதும் கத்தாம எனக்கு பண்ண சொல்றீங்க, ஆமா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரம்யா எங்க வர சொல்லுங்க அப்படின்னதும் உடனே ரம்யா வந்து திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க தெரியலையே ரம்யாவை, ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போறோம்னு சொன்னா போனவ தாங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னதும் எஸ்கேப் ஆயிட்டாளா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. கார்த்தி என்ன ஆச்சுப்பா கார்த்தி, விடிச்சா கல்யாணம், நீ எப்படி டென்ஷன் ஆகினா பார்த்ததே இல்லை, ஏப்பா இது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம கார்த்தி வந்து ரம்யா வந்து அவங்க அப்பாவை வந்து போட்டு தள்ளின விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று விடாம சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டு அபிராமி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. கார்த்தி என்ன சொல்றீங்க, இப்படிப்பட்ட பொண்ணு அந்த ரம்யா? ஆமா அண்ணே, இப்போ நான் உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, ரம்யா அப்பா ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டாங்க, ஒரு காரணத்துக்காகத்தான் இப்போ வரைக்கும் நான் அந்த உண்மையை சொல்லாம இருந்தேன், இப்போ
இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னுட்டு எல்லா விஷயத்தையுமே காத்தி சொல்லி முடிச்சிடுறாங்க. அடி பாவி, இப்படிப்பட்ட பொண்ணை அவ பார்க்கறதுக்கு சைலண்டா இருந்துட்டு என்னவெல்லாம் வேலை பார்த்துருக்காப்பா அந்த கொடுசோரி, நல்ல வேலைப்பா, முன்கூட்டியே விஷயம் தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா உங்க 2 பேரோட கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துறதுக்கு அவ என்னென்ன திட்டம் எல்லாம் போட்டிருப்பாலோ தெரியாது. இங்க பார்ப்பா காத்தி, விடியறதுக்குள்ள உங்க 2 பேரும் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னா எப்படியாச்சும் அந்த ரம்யாவை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்ப்பா, விட்டுறாதப்பா. இப்படியே அடுத்தவ புருஷ மேல ஆசைப்பட்டதே தப்போ, அதை அடையிறதுக்கு சொந்த அப்பனே வந்து விஷம் வச்சு கொண்டு இருக்காண்டா, அவ பொண்ணே கிடையாதுப்பா, பேய் பிசாசுங்கிற மாதிரி எல்லாருமே பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க. போதுமா, அதான் போலீஸோட வந்திருக்கோம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், கண்டிப்பா ரம்யா உஷாராயிதான் தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால அவங்க எங்க இருந்தாலும் சரி, விடியறதுக்குள்ள அவங்களை நீங்க பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறதோ. காத்தி, நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் திட்டிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ரம்யா வந்து போதும் நிறுத்துங்க, எப்படி இருந்தாலும் அம்மா என்னோட ஃப்ரெண்ட், அவளுக்கு இப்படிலாம் திட்டாதீங்க அப்படிங்கிறது. இங்கே பாரு தீபா, ஆரம்பத்தில் இவங்ககிட்ட சொன்னேன் அந்த ரம்யா கெட்டவன்னு, ஆனால் நீ கேட்டியா? கேட்கலையே. இப்போ பெருசா நாங்கள் இவ்வளோ பேரும் அவளுக்கு திட்டியும் நீ இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல மைத்லி மீனாட்சியும் திட்டிட்டு இருக்காங்க. வேற என்ன நீ பண்ணுறது, ஏதோ இப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டா, அதுக்காக நாம எல்லாரும் திட்டி என்ன ஆக போகுது? இன்ஸ்பெக்டர், அவளை விட்டுறாதீங்க, எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், சந்தோஷமா இருங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எல்லா இடங்களையும் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தி வந்து முடிவெடுக்கிறாங்க, விடிஞ்சா கல்யாணம், அதுக்குள்ள நம்ம தீபாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு. உடனே காத்தி என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரம்யா தான் தீபான்னு தெரியா இல்லையா, அதனால தீபாவை நேரா மொட்டை மாடிக்கு வர சொல்றாங்க. ஸோ ரம்யா வந்து நேரா மொட்டை மாடிக்கு போறாங்க. ஏன்னா ரம்யா தான் தீபா கெட்டப்ல இருக்காங்க. அங்க வந்ததும் பலூன் எல்லாம் காட்டி நல்லா பல்பெல்லாம் போட்டு நம்ம தீபா என்ன நினைச்சு ரம்யாவுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க காத்தி. இதை பார்த்து ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் தீபான்னு நினைச்சு நமக்கு வைக்கிறாரா இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி உடனே ரம்யா செம்ம ஹாப்பி ஆகிறாங்க. எனக்கு இதெல்லாம் அப்படின்னும் போது உடனே காத்தி வந்து ரிங் எல்லாம் கொடுத்து நம்ம தீபான்னு நினைச்சு ப்ரப்போஸ் பண்றாங்க. இது பார்த்து ரம்யா செம்ம ஹாப்பி ஆகி உடனே ரிங்கை வந்து வாங்கிக்கிறாங்க. என்னங்க இப்போதான் உங்க காதல சொல்லி உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டதும், எங்க நான் காதல் இல்லாமலாம் உங்களை ஸ்டார்ட்ல கல்யாணம் பண்ணப்போ மனைவியா ஏத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, எப்பவுமே எனக்கு உங்க மேல காதல் இருக்கு, நீங்க தான் காதல சொல்லுங்கன்னு இருந்தீங்களா, அதான் நாளைக்கு கல்யாணத்துல உங்க முகம் கலையா இருக்கணும்ல, அதான் என் காதல இன்னைக்கு சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன என் காதலை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னதும் உடனே ரம்யா இதான் சாக்குன்னு நம்ம கார்த்தியை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து பொறிச்சுக்கிறாங்க, இது கண்டிப்பா தீபாவே இல்லையே அப்படின்னு சொல்லி உடனே ரம்யா வந்து விலக்கி விட்டுடுறாங்க. என்னாச்சுங்க, ஏன் இப்படி பண்றீங்க, இங்க பாரு நீ உண்மையிலேயே தீபா தானா அப்படின்னு கேட்டதும் ரம்யாவுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. எனக்கு இப்படி பேசுறீங்க, என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல எனக்கு தீபாவை தெரியும், நான் தீபா கூட ஒரு வருஷமா இருந்திருக்கேன், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க என்ன டச் பண்ணா எப்படி இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நீ கண்டிப்பா தீபாவா இருக்க முடியாது, சொல்லு நீ யாரு அப்படின்னு கேட்டதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இவ எல்லாத்தையும் அணுவா ரசிச்சு வச்சிருக்கான் போல இப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னுட்டு நம்ம ரம்யா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எங்க இப்போ எதுக்கு நீங்க அழுறீங்க அப்படின்னதும் உடனே ரம்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அழுததும் அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அதுல கண்ணீர் பட்டா தோல் வந்து உரிச்சிட்டு போல இருக்கு. ஸோ உரியறத வச்சுக்கொண்டே காத்தி கண்டுபிடிச்சிட்றாங்க இது ரம்யா தானே. இந்த விஷயம் புரியாம ரம்யா பாட்டுக்கு அழுதுட்டு இருக்காங்க. அடிப்பாவி, அப்பனா தீபா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காத்தி வந்து சரியா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க ஃபர்ஸ்ட் கண்ணீரை தொடங்க அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து கண்ணீரை துடைக்கிறாங்க. நான் சும்மா உங்களை மிரட்டினேங்க, இன்னைக்கு தானே உங்களை நான் மிரட்டுற கடைசி, அதுக்காக தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து ரம்யான்னு தெரிச்சு நம்ம ரம்யாவை கீழே அழைச்சிட்டு வருவாங்க.